ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இயர் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி நம்ம கொஷின் கேட்பாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுக. மரபு பிழை உள்ள தொடர் எதுனா, கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. கீரிக்குட்டின்னு வராது, கீரி பிள்ளைன்னு வரும். ஓகே. அடுத்தது, வலுவற்ற தொடர் எழுதுக. வலுவற்ற தொடர் எழுதுக. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். வலுவற்ற தொடர் அதான். பானை வனைய கற்றுக்கொண்டாள். பானைனா வனைய அப்படின்றது தான் சரியான பதில். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்றதுல பிழையை நீக்கணும்னா தமிழில். நல்ல தமிழில் எழுதுவோம். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் படர். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் பரள். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடு உருவாக்கி, காடு அழித்து. காடு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து என்ன, காடு உருவாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காடு அழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை. தொன்மை புதுமை எதிர்ச்சொல். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 + நிலம். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 + நிலம். தான் என்று, தான் + என்று பிரித்து எழுதும்பொழுது தான் என்று, தான் + என்று. வல்லுருவம் வன்மை + உருவம். வல்லுருவம் வன்மை + உருவம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும். பாரதியார். இந்த இதில் வந்துள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், பாரதியார் சொல்லியிருக்காரு. இதில் உள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. கலைச்சொல் கான்சோனன்ட் மெய்யெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. கலைச்சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். கலை சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்ட சொற்களுள் குறில் நெடி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல் கால். கல் விழுந்து காலில் காயமானது. கல் விழுந்து காலில் காயமானது. சரியான சொற்களுக்கு குறில் நெடி பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல் கால். கல் விழுந்து காலில் காயமானது. மாலை இருபொருள் தருக. பொழுது தார். இருபொருள் தருக மாலை. பொழுது தார். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம் கொடை ஈகை. தானம்னா கொடை ஈகை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக. அரண் பாதுகாப்பு கோட்டை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக. அரண் பாதுகாப்பு கோட்டை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன். பிழையற்ற ஒருமை தொடர். ஒருமை நான். ஒருமைன்னா நான் அல்லேன். அல்லோம்னா பன்மைன்னு வரும். நான் அல்லேன். சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். மேரு இமயமலை. கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். மேரு இமயமலை. பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. கீழ்க்கணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு வண்ணத்து பூச்சி சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. தேவர் அணையர் டேஷ் அவருந்தாம் மேவன செய்தொழுகால் ஆகான். விடுபட்ட சீர் எழுதுக. கையவர். தேவர் அணையர் கையவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகால் ஆகான். தேவர் அணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தொழுகல் ஆகான். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. நண்பா படி. இவ்வகை தொடர் இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன?
சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக. அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம். பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்ந்தெடுக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லியிருக்காங்க. இது பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. யார் நீ எங்கு வந்தாய்? அதுதான் சரியானது. யார் நீ எங்கு வந்தாய்? நிறுத்தற்குறி அறிக. நல்லவன் வாழ்வான் தீயவன் சாவான். நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். சரியானது. பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காது உண்டான்றதுக்கு ஒரு கேள்விக்குறி, அதற்கு காது கேட்குமான்றதுக்கும் ஒரு கேள்விக்குறி. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.